டே ராஸ்கல், மறந்துட்டியாடா என்ன? வேம்பு நீயா? ஆமாண்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேவா? இப்போ பேசலாமா? டே என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ லோவா இருக்க? வேம்பு, என்னால் இன்னொன்று மறக்க முடியல வேம்பு. டே சாரிடா, உனக்கு தெரியும்ல எங்கள் வீட்லேயும் என்னை கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ இருக்கேன். டே என்னடா, ஏன் இவ்வளோ லோவா இருக்க? நீ காலேஜ் டைமில் எப்படி இருப்ப? எனக்கு கல்யாணம்னு சொல்லும்போது கூட இவ்வளோ அப்செட்டா இல்லையடா நீ? என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை வேம்பு, நான் கொஞ்சம் பேர்கிட்ட காசு வாங்கியிருந்தேன், பெரிய அமௌண்ட்டு, திருப்பி தர முடியல. பொலிட்டிக்கல் பார்ட்டி, கேங்ஸ்டர், ப்ரெஷர். என்னடா சொல்ற? இல்லை அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன், டைம் இல்லை, அதான் கொஞ்சம். டே விளையாடாதடா. என்னடா, முதல்ல வீட்டுக்கு வா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ வா, நீ எப்படியாவது பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறேன். வா. உன் வீட்டுக்கு இருக்க மாட்டேனா? இல்லை, அவர் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்காரு, வர்றதுக்கு டைம் ஆகும். நீ வா. விளையாடாதரி, நான் நிஜமா வந்துடுவேன். நான் நிஜமா தான் சொல்கிறேன். நீ வீட்டுக்கு வா, என்னை பாரு, பெட்டர் ஆயிடுவேன். நான் நிஜமா வந்துடுவேன்டி. வாடா சும்மா. என்ன ஆச்சுடா உனக்கு? இல்லை அதான் சொன்னால, அந்த காசு மேட்டர், டென்ஷன், ப்ரெஷர். அதே யோசிச்சிருக்காது, அதுக்கு தானே இவ்வளோ பண்ண. நான் வேணா இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே. கமான், கலக்கிறமா சின்ன, கலக்கிறமா. யோகாடா. டே கண்ணுமா, டே 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 கண்ணா. கண்ணம்மா, விளையாடாதடா ப்ளீஸ், எந்திரடா. காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். டே டே
டேய் வசந்த், அழுவுறியாடா நீ? டேய் ஒன்னதான்டா. பார்த்துட்டியாப்பா? டேய் ஏன்டா அழுவுற? அந்த பிரதிபா இருக்காலப்பா, அந்த பிரதிபா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றப்பா. கட்ட அவ்வளோதான்ப்பா கட்டுவேன். அடிங்கிறாஸ்கல், என்னடா வயசாச்சு உனக்கு? கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு பிச்சிரும் படவா. என்ன நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ப்பா. கட்ட அவளை மட்டும்தான்ப்பா கட்டுவேன். அப்பா நான் அவளை ரொம்ப லவ் பண்றப்பா. சரிடா, அவங்க நம்மள மாதிரியா? இல்லப்பா, அவங்க மலையாளி இந்துப்பா. மலையாளி இந்துவா? சரிடா, அதுக்கு டைம் இருக்கு, அப்பா பாத்துக்கிறேன். ஆனா அவன் என்ன கட்ட மாட்டாப்பா. ஏன்டா வசந்த், உனக்கு என்ன குறைச்சல்? அவன் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? ஏன்னா நான் அவளை விட்டுட்டு கேண்டின்னு ஒரு படம் லவ் பண்ணுறவன் கண்டு வச்சிட்டாப்பா. லூசு பையன். இவனெல்லாம் பெத்து வளர்த்து நம்ம புத்திய செருப்பால் அடிக்கணும். யார்டி இவன்? பெரிய லூசு பேத்த சின்ன லூசு. நேரத்தோட சமைச்சு சாப்பாடு எடுத்துன்னு ஆஃபீஸுக்கு வாங்க. சீரியல் பார்த்து உட்காந்து. செபாஸ்டின் ஆறுமுகம் ஹியர். டேய் வசந்த், உனக்கு தான். ஹலோ. டேய் வசந்த், கிளம்பி வா, குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம். என்னடா சொல்ற துயவாணி? ஸ்டடீஸ் பண்ணலாம்னு சொல்றேன்ல. எங்க வீட்ல எல்லாரும் வெளிய போறாங்கடா. ராஜிக்கு, சூரிக்கு, மோகனுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மூட்டை வந்து சரா முட்டை பப்ஸ். அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் பதினாட்டம் சொல்லிக் கொடுக்கும். கூடும் காவிரி இவதாய காதலி குளிர்காய. அண்ணே சிப்ஸ் தாங்களே. வேற டக்குன்னு எடுத்துட்டீங்களே. வேற அண்ணா அந்த குச்சி சிப்ஸ் கொடுங்களேன். வேற நன்றி. எவ்வளோ? வரான் பார். வாடா முட்டை பப்ஸு. ஏய் வாங்கியாச்சு வச்சி. டேய் போய் கேள்றா. நான் என்ன கேட்கணும், நீ கேள்றா. டேய் தூயவன் வீடு கொடுக்குறான், நாங்களாம் காசு கொடுக்குறோம். நீ தானடா ஓசிலே தீங்கிற. நான் அதஸ் போய் கேளு, இல்லை காசு கொடு. நானே கேட்குறேன். வாங்கடா வாங்கடா. கேள்றா பால்டப்பா. சார் சார் ப்ரோ. என்னப்பா? ஐயோ மச்சான் இந்த படம் பார்த்துருக்கியாடா? செம கோளாறான பொம்பளை மச்சி. இவெல்லாம் கட்டவே முடியாதுடா. என்ன வேணும்? நான் அச்சு தூள் பண்ணுவாடா. இவ்வளோலாம் கட்டினா ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி இருக்குதுங்களா? மரட்டு கோழி மச்சி. எஸ் நானே வாங்கிப்பேன். அப்புறம் மகவட்டிக்கு இந்த பர்ச்சேஸ் செட்டா சூப்பர் பேட். வேற என்ன வேணும்? ஏய் வீட்டுங்களுக்கு வெட்லேராது பட்டலடம் வெட்லேனுமாடா? டீச்சி முடி தூளா பேசுறா. என்னடா சொன்னாங்க? மேடம் நாங்களாம் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். சயின்ஸ் குரூப் தான். அதில் இந்த பாட்னி ஜாலஜிலாம் கூட இருக்கு. ஓகே. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து ஸ்கூல்லே எல்லாமே சொல்லித்தராங்க.
எல்லாமேனா உங்களுக்கு புரியுதுல? எல்லாமே எடுக்கிறாங்க. இந்த எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மேட்ரு படம் இருக்கா மேடம்? இந்த மல்லு அன்கட் இருக்கா? இது நல்ல கதையா மேடம்? இது எல்லா படத்துலயும் ஒரே கதாண்டா பையா. எவ்வளோ? 150 ரூபா கொடு. இல்லை, மற்ற 2 படம் வேண்டாம். 50 ரூபா கொடு. டே பையா, வாழ்க்கையில் பயப்படலாம், ஆனால் கூச்சப்படக்கூடாது, புரியுதா? தேங்க்ஸ்க்கா. அக்கான்னு சொன்ன தோலை உரிச்சிடும் ராஸ்கல். வெல்கம். டேய் வெளியே வரியா இல்லையா ராஸ்கல்? பா வைத்த கலக்குதுப்பா. கரும பிடிச்ச பாய. டேய் கதவை சாத்திட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாடுறா. சாயந்தரம் வந்து உன் தோலை உரிக்கிற ராஸ்கல். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்லை, பொம்மையும் ஆண்டி சாவி. நீ ஸ்டாண்டில் மாட்டிறேன். சோம்பேறி ஆண்டி நீங்க. தெரியும் போடா. கண்ணே தொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு தொட்டுக்கவா, தொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகே உன்னை எண்ணி கண்ணு மூலி பீதுங்குது, குளிக்கிற மீனுக்கு குளிரன்னு அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. ஆண்டி தூயவன் இல்லை வீட்டில்? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானேப்பா. அப்போ நாங்களும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஆண்டி. வாடா வாடா. ஹாய்மச்சி. வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு மச்சி. ஏண்டா கத்துற? அந்த ஐட்டம் எங்கடா? மச்சி, நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்டா. டேய், நான் வர வரைக்கும் யாரும் போட்டுறாதீங்கடா. ஏய் நீ போடுறா. எஸ். டேய் ஒன்று பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே பிக்சர் ஆரம்பிச்சிச்சுடா. மச்சி ஒரு நிமிஷம் நிறுத்தேன், ஒரு நிமிஷம். பெருசானோடனே எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு போயிடணும்டா. ஒரு வேலை செஞ்சாலும் திரு வேலையாக செய்யணும்டா. எவ்வளோ டேக் எடுப்பாங்க தெரியும்ல, அதெல்லாம் நம்மளுக்கு பவர் இல்லை மச்சி. டேய் போடுறா. டேய் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுடா, போட்டுறாதீங்கடா. நோ, இங்கே யாரும் போடல. மூடிட்டு பாடுறா. டேய் சத்தம் போடாதீங்கடா. எவ்வளோ பெரிய காரியத்தை சத்தம் போடாமல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் சத்தம் போடுறீங்க. 1000 தான் ஃபோனில் பார்த்தாலும் 3Dல பார்க்குறது வேற லெவல் மச்சி. டேய் சூரிய உங்க அம்மாடா. டேய் கத்தார கத்தார, பக்கத்து வீட்டில் கிட்ட போதுடா, கத்தாதடா. டேய் கூல்றா டேய்.
டேய் சூரி டேய் சூரி யாரோட அம்மாடா மயிறு அதுவாடா முக்கியம் அவன் டிவி வச்சுட்டு போயிட்டான்டா சாயங்காலம் எங்க அப்பா வந்தா தொலைச்சிருவான் மச்சி அதுக்கு நீ ஏன்டா கத்துற? நான் எங்கடா கத்துறேன் பயத்துல தானா அதுவா வந்துடும் அப்பா விட்டாங்க ஜாலி பால் பால் போட்டு இன்னைக்கா முருகன் கிடைக்கும் அப்பா வராங்க. ரொம்ப ஆடாதா ராசுக்குட்டி, எல்லாம் புடிங்கிட்டு போயிட போகுது. இங்கே பாரு ஜோதி, அது வந்தது சட்டையை பிடிச்சி ஒழிப்பி கேளு, எங்கடா விட்டு போன கடங்கார அத்தனை வருஷமானு. வந்ததும் பிரச்சனை ஆரம்பிக்காதம்மா ப்ளீஸ். ஜோதி, நீயும் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க லட்சணமா இருமா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை மாணிக்கம் பார்க்க போறான். ஆமாம், அழகு பத்தலண்டே ஓடி போனானாக்கும் உன் பிள்ளை. ஓடுகாலி பிள்ளைய பற்றிட்டு பேசுகிற பேச்சு தான் என்ன. ம் இது என்னடா கையில் இது கூத்து? ஓடுகாலி அப்பனுக்கு இந்த ஆட்டம். இன்னும் ஓடு உலகத்தை போல் அப்போ இருந்திருந்தா உன்னை கையில் பிடிக்க முடியுமா? இப்படிதான் நேற்று ஆடினேன், அப்போ வந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா. அம்மா இன்னைக்கு அப்பா வந்துடுவார்லம்மா? வந்துருவாரா ராஸ்குட்டி? அப்ப நேத்து ஏன் வரல? என்னாச்சுன்னு தெரியலையேப்பா. அண்ணா இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவாரா? இப்பதான் வராரு, டயர்டா இருப்பான்லாம் சொல்லிடாத. நான் அவரை கண்டிப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போகணுமா? அம்மா நேற்றே ஏன் வரலன்னு என்ன எல்லாரும் என்ன பண்ண தெரியுமா? என்ன எல்லாம் டெஸ்ட் பேபுன்னு சொல்கிறாங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க, நீ கவலைப்படாத. அப்போ நான் அவர் வந்தோடனே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போட்டா? கூட்டிகிட்டு போ, அவர் உனக்காக தானே வராரு. எங்கே வேணால் கூப்பிட்டு போ, நாங்கள் நாளைக்கு கூட பேசிப்போம், சரியா? ஐயா போன்ட்டாரு. அப்பா வந்துட்டானா? எங்க அப்பா வந்தா உனக்கேமாமா நான் மியூசிக் போட போறேன். வந்துடும்டா டேய், கண்டிப்பா வந்துடும்டா. வாயா பெரிய மச்சா. கோகரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கையெல்லாம் உடைச்சிட்டு இருக்க. என்ன ஜோதி? என்ன பிரச்சனையா? என்ன பாப்பா, உங்க அப்பாவோட அவசரமாயிட்ட? அதெல்லாம் போன வருஷமே ஆயிட்டேன் மாமா. என்னம்மா மாணிக்க போய் ஒரு 6 வருஷம் ஆயிருக்குமோ? 7.5 வருஷம் ஆச்சுண்ணே. இன்னைக்கு வேற உன்னை பிடிச்சி 7.5 முடிஞ்சதுன்னு நினைச்சிக்குமா? போய் குளிப்போ. நீ என்ன நினைக்கிற மலரு? ஆமா, ராத்திரியில விட்டு ஓடி போனவன் என்ன புத்தனாவா திரும்பி வர போறான்? நீ வேணா பாரு, ஒரு சேட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போறான். இவளுக மூஞ்சியெல்லாம் நல்லா சுண்டக்கா மாதிரி மாறப்போகுது. இது நான் குடிக்கிறது காஃபி மேல சத்தியம். போய் பார்த்துடட்டுமா? இவ்வளோ தூரம் வந்தவங்க அப்போ நான் காக்கா தூக்கிட்டு போயிட போகுது. போய் சாப்பிடும் போத. இல்லை நான் அப்போ வந்தானே அவரோடய சாப்பிட்டுக்கிறேன். ராஸ்குட்டி, நாளிலேருந்து அப்பாவோட சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு பசியாக இருக்காத, வா. சேகருக்கு பொண்ணு பார்த்தாச்சா இல்லையா? அண்ணி எந்திரிச்சிடாதீங்க, இட்லி வந்துருச்சு, இதோ எடுத்துக்கலாம். டேய் கௌஷிக்கு, டாக்ஸி வந்துருச்சுடா.
அற்புதம் 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 அற்புதம். நான் யாருக்காக வேண்டிக்க மாட்டேன் ராமசாமி. என் மனசுல சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகமே சாத்தானின் திறவுகோல், சந்தேகமே சாத்தானின் பல்லக்கு அற்புதம். எனக்கு நம்பிக்கை இல்லை ராமசாமி. நம்பிக்கைதான் ஆண்டவரின் நங்கூரம் அற்புதம். ஐயோ, அஞ்சாதே நம்பு, அஞ்சாதே நம்பு. நான் சொல்றது என்கிட்ட சொல்றேன் ராமசாமி. போ. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அற்புதம். அவங்களுக்காக வேண்டிக்க வந்து அவங்களை காப்பாத்து. நீ ஆண்டவரின் வலது கரம் இல்லையா? நான் யாரையும் குணப்படுத்த மாட்டேன் ராமசாமி, என்னை விட்டு. பத்து 12 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் மனசுடைஞ்சு போய் வாழ்க்கையே வெறுத்து கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போறான். அவன் போக போக கடலும் பின்னாடியே போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. உள்வாங்கின கடல் திடீர்னு அலையாடிச்சது. அவ்வளோ பெரிய அலையை அவன் பார்த்ததே கிடையாது. அதான் சுனாமி. சுனாமி வர்ற வேகத்தை பார்த்து திடீர்னு அவனுக்கு உயிர் பயம் வந்தது. ஓடுகிறான். அலை அவனை பிடித்து மூழ்கடித்தது. அந்த பயத்துல கையில் அகப்பட்டது எதையோ இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். கடல் அலை கழித்தது, பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அவன் கையில பிடிச்சிருந்தது மட்டும் விடவே இல்லை. பிறகு கடல் அமைதியானது. அமைதியானதும் மயக்கம் தெளிஞ்சு மெல்ல கண்ணை திறந்து பார்க்கறான். அவ்வளோ நேரமா அவன் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது நம்ம சுனாமி ஆண்டவரை. வாழணும்னு நினைச்ச பல லட்சம் மக்கள் சேர்த்து அந்த சுனாமில சாகணும்னு போன ஒருத்தனை மட்டும் அந்த ஆண்டவர் ஏன் காப்பாத்தினாருன்னு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அது வரைக்கும் ஏதோ பேர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அவன் அந்த ஆண்டவரின் அற்புதத்தின் சாட்சியமா அன்னிலிருந்து தன் பேரை அற்புதம் மாத்திக்கிட்டான். உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற பல பேரை ஆண்டவரிடம் வேண்டி மன்றாடி காப்பாற்ற துவங்கிட்டான். ஆண்டவரின் வலது கருவாயிட்டான். நானே சாட்சி. நானும் சாட்சி. நான் சாட்சி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னால பேசவே முடியாம இருந்தது. இப்ப நான் பேசுறேன். அதுக்கு காரணம் எனக்காக நம்ம அற்புதம் வேண்டிக்கிட்டதுதான். நான் சாட்சி. நானும் சாட்சி. நம்ம அற்புதம் கிறிஸ்தவரா? பலரும் நினைப்பது போல அவன் கிறிஸ்தவன் இல்ல. அவன் மதத்துல 3 பேர். அவனுடைய சுனாமி ஆண்டவர், அவர் அற்புதத்தை பேசும் அவன் எழுதிய இந்த சத்திய வாக்கு, அவர் நிகழ்த்திய அற்புதத்தின் சாட்சியான நம் அற்புதம். அவன் இன்னும் என்னையே அவன் மதத்துல சேர்த்துக்கலம்மா. நான் சாட்சி. ஆடா நானும் சாட்சிதாம்மா. தற்கொலை பண்ணிக்க போற அளவுக்கு அவருக்கு அப்படி என்னதான் கஷ்டம் சாமி? உன்னை கனப்படுத்திக்காதே. கனமான இரும்புகள் மூழ்கும் பொழுது மரங்களோ மிதக்கின்றன. அவன் எந்த கஷ்டத்தினால் தற்கொலை பண்ணி போனான் என்பது முக்கியம் இல்ல. அந்த கஷ்டத்தின் வழியா ஆண்டவர் செய்யற அற்புதம் தான் முக்கியம். அன்னைக்கு ஆண்டவர் கரத்தை அவன் விடல. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவன் கரத்தை விடல. மருத்துவர்களாலேயே முடியவே முடியாதுன்னு கைவிடப்பட்ட பல பேரை தன்னுடைய வேண்டுதலால் மட்டுமே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். நான் சாட்சி. நான் சாட்சி. நானும் சாட்சி. அப்பயே ஏன் புள்ளைய இன்னும் காப்பாத்த மாட்டேங்கிறாரு? ஹலோ, யாரு?
அற்புதம் அற்புதம் சீக்கிரம் கதை தோற அற்புதம் அற்புதம் ஆக்சிடென்ட் அற்புதம். நான் யாருக்காக வேண்ட போறதில்ல ராமசாமி. அவசரம் பேசு அற்புதம் அவசரம் பேசு. ஹலோ ஹலோ தனசேகர், உன் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. கம்பி குத்திருச்சு, ரொம்ப ஆழமா இறங்கிருச்சுப்பா. கொஞ்சம் சீக்கிரம் ஆயேன். சார் சார் முகில் சார் சார் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரல? வரேன் ரெம்பையும் கூப்பிட்டு வரேன். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. சொல்லுங்கள். கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓகேன்னா ஒரு 2-3 பெரியவங்களை மட்டும் உங்கள் வீட்டில் உட்கார வச்சுக்க முடியுமா? வர சொல்லுங்க. ஓகே சார். ஒன்றும் இல்லை, ஒய்ஃப் சைடு கொஞ்சம் பந்தா பார்த்தீங்க அதான். சார் அந்த ஃபிலிம் ஒர்க்லாம் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது? இப்போதானே கூத்துப்பட்டே போயிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மறந்துடாதீங்க சார். பண்ணாதீங்க சார். சப் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. அது பாஸ்போர்ட் மேட்ரு. அதுக்கே சப் இன்ஸ்பெக்டர் வரணும்? இல்லை அந்த ஆள் பார்த்து பார்வையே சரியில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது வந்து வாங்க வாங்க. மன்னிக்கணும், உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குறேன். சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க உள்ள வாங்க, எல்லாரும் உட்காருங்க. டேய் அதெல்லாம் எடுக்காதுடா, விஷம் பண்ணாதடா, சொன்ன கேள்டா. டேய் பார்த்து பொருள்லாம் எடுக்கக்கூடாதுடா. ஏண்டா விஷம் பண்ணுற? குடுடா குடு. இந்தாங்க. மாமா தப்பா எடுத்து பாருன்னு. வந்த உடனே ஐபேட் திறந்துட்டியா? என் பேரன் தான், ரொம்ப சுட்டி. பார்த்தா தெரியுது. வெம்பு கீழே மணி சார் வீட்டில் இருந்து வந்திருக்காங்க, உள்ள உட்காந்துருக்காங்களா? நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம். என்ன சாப்பிடுறீங்க? இல்லை இப்போதான் சாப்பிட்டு வந்தோம், தண்ணி மட்டும் கொடுங்க. இல்லை கூலாக இருக்கும். இல்லை கோல்டாக இருக்கு. அது என்னது? அது அது தெரியும், அதுக்கு என்ன அர்த்தம்னு. அது போற காலத்துக்கு புண்ணியம் இல்லை. ஏன் கேட்குறேன்னா, பாலாஜி அடிக்கடி ஃபோனில் இதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்க. பாலாஜி அப்படியே பேசிட்டு இருக்கான். வந்து பார்த்தேன். யார் அவன்? அது சொல்லலாம் தான் வந்தேன். அவன் என் கூட காலேஜில் படித்தான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முதல் தடவை ஃபோனில் பேசினேன். ரொம்ப அப்செட்டாக இருந்தான். எனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டேன்.
நாங்கள் மேட்ரு பண்ணிட்டோம். அதில் அவன் செத்து போயிட்டோம். காஃபி எல்லாம் வேண்டாம், எதுக்கு சிரமம்? இல்லை, ஒரு அரை கப் சாப்பிடுங்க. இல்லை, உள்ள பெரியவங்க ஜூஸ் இருக்கு. நான் கூட உங்களை ஒரு நிமிஷம் அல்பமாக நினச்சிட்டேன். முகில், ஃப்ரிட்ஜில் நான்வெஜ் ஒன்றும் இல்லையே? சே சே, நாங்கள் கொஞ்சம் ஆச்சாரம். புரியுது. என்னோட தப்பு தானே. போலீஸில் சரண்டர் அடி செருப்பால. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகி உள்ள போயிடுவேன். நான் ரோட்ல போகும்போது அவ்வளோ பேரும் இவன் பொண்டாட்டி தாண்டா வேற ஒருத்தனை உஷார் பண்ணிட்டான்னு என் காது பட பேசுவான். நாக்கு புடிங்கலாம் போல இருக்கும். என்ன விடு, என் அப்பா அம்மா தூக்கில தொங்கிடுவாங்க. மண்டே அப்படி செவுத்துல வச்சு டங்கு டங்கு நடிக்கணும் போல இருக்கும். இது பாரு, இந்த பாடி எங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம், யாருக்கும் தெரியாம முடிச்சிட்டு வந்ததும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். இனிமே என்னாலும் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. சொல்றேன்.